எக்ஸோடஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஃபினான்ஸ் சம்பந்தமாக பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுற டாபிக்ஸை பற்றி பேசுகிறோம். நாங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறீங்க. சில பேர் பாராட்டவும் செய்கிறீங்க. அதற்கெல்லாம் ரொம்ப நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேக்ஸ்னால் என்ன, டேக்ஸ் யார் யாரெல்லாம் கட்டணும், எப்படி கட்டணும், அதுதான் முக்கியம். டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எப்படி கட்டணுன்ட்டு பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றிலாம் இன்றைக்கி பேசலாம். அதுவும் புதுசாக வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பழசில் என்னென்ன இருந்தது, புதுசில் கண்டினியூ ஆகுது அப்படின்றத பற்றி இந்த டேக்ஸை ஓவராலாக புரிகிற மாதிரி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கர்னல் சாரும் நமக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கிறதுல அவர் தான் உங்களுக்கு தெரியும், புரிய வைக்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ட்டு. டீட்டெயிலாக கேட்டு பொறுமையாக அழகாக கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் நீங்கள் போடுற கமெண்ட்ஸை நாங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அதில் கேளுங்க. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியும் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் அப்கமிங் டேஸில். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பழைய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்க்கும் இப்போ இருக்க ரூல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கெலாம் முன்னாடி டேக்ஸ் யார் யாரெல்லாம் கட்டணும், எப்படி கட்டணும்? இப்போ வந்து பெரும்பாலும் கட்ட வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய பேர் வந்து இதில் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மக்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம். இந்த டேக்ஸுன்றது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ வந்து இந்த நியூ ரெஜிமியில் நீங்கள் 12 லட்சம் ரூபாய் கட்ட வேணாம் அப்படின்ற சம்பாதிக்கிறவங்க இன்கம், அவங்களோட இன்கமாக இருக்கிறது. ஆமாம், அவங்களோட தனிப்பட்ட இன்கமாக இருக்கும் இல்லையா, அந்த இன்கம் சோர்ஸுக்கு நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு ரீபேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரீபேட்னா தள்ளுபடி அப்படி ஒரு விஷயம் இருக்குது. 100% தள்ளுபடி. 100% சொல்ல முடியாது. உங்களோட வருமானம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ 12 லட்ச ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கணக்கு இருக்குது. யார் யார் கட்டணும், யார் யார் கட்டக்கூடாதுன்னெலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, இந்த ஓல்டு ரெஜிமி இங்கே 3 பெரிய குழப்பம் வந்துருச்சு இப்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு ரெஜிமி பல வருஷமாக அதான் இருந்தது. சார் ஒரே ஒரு நிமிஷம், ஓல்டு ரெஜிமின்றீங்க. ரெஜிமினா என்ன சார்? ஓல்டுனா பழசு தெரியும், அது ரெஜிமினா என்ன சார்? ரெஜிமினா என்னென்னா, அது எப்படி சொல்கிறது, சிஸ்டம்னு சொல்லலாம். சிஸ்டம், அது ஒரு வழிமுறை, ஒரு ரூல், கண்டிஷன், இப்படி தான், இதுதான் அப்படின்னு சொல்லலாமா? அதான் இது எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ப்ரொசீஜர்னு சொல்லலாம்னு வைங்க. அதாவது இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெஜிமின்றது இருக்கும். நம்ம இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷமாகவே இந்த ஓல்டு ரெஜிமின்னு ஒன்று இருந்தது. டேக்ஸ் கட்டக்கூடிய ரூல் ஒன்று இருந்தது. அங்கேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் ஒரு மாற்றம், இந்த ரெஜிமில மாற்றம் கொண்டு வரணும். நியூ அப்போதைக்கு அது நியூ. ஓகே, ஓல்டுக்கு அப்புறம் நியூ. ஓகே, இப்போ அதுலேயும் நியூ. அப்போது நியூவாக வந்து இது ஓல்டு ஆகிடுச்சு. அப்போ இப்போ 3 இருக்கா? 3 டேக்ஸ் இருக்குது. ஆனால் அதில் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது 2 தான். நடுவில் இருந்தது தூக்கிட்டாங்க. ஓகே, இப்போ 2026 வந்துருச்சு இல்லையா, இப்போ நியூ ரெஜிமி, இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரெஜிமி. ஓகே, ஆனால் அதுக்காக ஓல்டு ரெஜிமியும் இருக்குது. ரொம்ப பழைய ரெஜிமி இருந்துச்சு இல்லையா, அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆனால் டிஃபால்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ரெஜிமி, உங்களுக்கு ஓல்டு ரெஜிமி வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் சூஸ் பண்ணி, நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். பழசா புதுசாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது வேணான்னா இது. ஆமாம், நீங்கள் ஷிஃப்ட்டும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த தடவை வந்து நீங்கள் நியூ ரெஜிமி போயிட்டீங்க, அடுத்தது ஓல்டு ரெஜிமிக்கு அப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனுமே இன்னும் ஸ்டில்னாவும் இருக்குது. பட் ஃபியூச்சரில் இருக்குமான்னு தெரியல. அப்போ கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் ஓல்டை வந்து எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ ஓல்டு ரெஜிமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா, அதனால் மேபி. பட் நியூ ரெஜிமியை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்குது. ஓல்டு ரெஜிமில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் அந்த காலத்துக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அதில் 80Cன்னு ஒரு விஷயம் இருக்குது. 80Cனா என்னென்னா, ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களுடைய மொத்த வருமானத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கணக்கு காட்டிக்கலாம். அந்த பழைய ரெஜிமி இருக்கு இல்லையா, ஓல்டு ரெஜிமி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு 80C, இந்த LIC, அப்புறம் பாலிசிஸ், இன்சூரன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் கணக்கு காட்டி ஒரு PF, இந்த மாதிரி கணக்கு காட்டி நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாயை நீங்கள் அதில் கணக்கு காட்டிக்க முடியும்.
அதே இப்போ 10 லட்ச ரூபா டேக்ஸ்னா இப்போ 1,50,000 லட்ச ரூபா கட்டிட்டு 8.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கணக்கு. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து 50,000. அது வந்து நீங்கள் என்ன தான் சம்பாரிச்சாலும் அதில் 50,000க்கு கணக்கு காட்ட தேவையில்ல. ஓ, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆமாம், கணக்கு காட்டணும். அந்த இன்கம் டேக்ஸ்க்கு அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்போது அதில் ஒரு 50,000 1,50,000 லட்சம் சேர்த்து 2 லட்ச ரூபாய். இப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க அது ரீச் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 6 லட்சம் 7 லட்சத்தில் அந்த 2 லட்ச ரூபாய் கழிச்சிட்டு இப்போ 6 லட்சம்னா 2 லட்சத்துக்கு கழிட்டு 4 லட்சத்துக்கு மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பிளான் பண்ணி கவர்மெண்ட் ப்ளஸ் பிரைவேட் 2 பேருக்குமே பொருந்துமா? எல்லாருக்கும். இன்கம்ன்றது காமன் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு பொருந்தாது. நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போது சேலரிட் பர்சன்ஸ் ஒரு டைப் ஆஃப் இருப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ கடை வச்சுருக்காங்க, டீ கடை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி செக்டர்ஸ். இப்போ டீ கடைன்றது ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்ன்றது என்னென்னா ஒரு தனி மனிதருடைய இன்கம். அது உங்களோட இன்கம் தான், ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் தான் அது. ஏன்னா ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்ன்றது கம்பெனியும் நீங்களும் ஒன்று. அப்போ அந்த வருமானம் உங்களுது. அது அப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ்க்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அப்போ தனியாக பண்ணுறது எல்லாமே செய்யணும். இப்போ ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் அது வருமானம் உங்களுக்கு அந்த கணக்கு மீறுது அப்படின்னா நீங்கள் அதை கட்டி தான் ஆகணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட் நம்ம ஓல்டு ரெஜிமை பற்றி ஒரு கிளியர் கட் ஆஃபாக சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நியூ ரெஜிமை வரப்போ புரியும். என்ன கண்டிஷன் வந்து அந்த ஓல்டு ரெஜிமில் 0 to 2.5 லட்சம் நீங்கள் வருமானமாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்கம்க்கு நீங்கள் 0% டேக்ஸ். அதுக்கப்புறம் 2.5லேருந்து 5 வரைக்கும் வந்தது அப்படின்னா நீங்கள் 5% டேக்ஸ் கட்டுவீங்க. அதே 5 to 10% வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அது வந்து எங்கே வரும்? 20% டேக்ஸ் இருந்தது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாலே 30% டேக்ஸ் கட்டணும். 30%. ஓகே, புரியுதுங்களா? 10 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலே நீங்கள் 30% டேக்ஸ் கட்டணும். அப்போ உடனே சார் அப்போ 30%னா 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா கட்டணுமா? அப்படி கிடையாது. அது வேற ஒரு கணக்கு. அந்த கணக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. அங்கேருந்து நம்ம ரெண்டாவது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டேக்ஸ் சிஸ்டம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போது இந்த ரெஜிமிக்கும் இப்போ கரண்ட் ரெஜிமிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம் ஒரு 50,000 ப்ளஸ் ஒரு 1.5 லட்சம் ஏடிசி. அது வந்து ஒரு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், சேவிங்ஸ்குள்ளே உங்கள் பணத்தை தள்ளுங்க அப்படின்றத கொஞ்சம் மேஜர் பார்ட்டாக அங்கே கவனித்த மாதிரி கொடுத்துறாங்க. ஆனால் இப்போ கரண்ட் சினாரியோவில் அப்படி கிடையாது. செலவு பண்ணுங்கள், நல்லா செலவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணால் தான் எக்கனாமி வளரும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறது சேவ் பண்ணுறதெல்லாம் தாண்டி நல்லா செலவு பண்ணுங்க, ஸ்பெண்டிங்கில் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ரெஜிமி. பட் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு. அது வந்து நியூ ரெஜிமின்னு பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயுமே ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்பர் போட்டுடலாம் 1 2 3. இப்போ 2 சொல்லுங்கள். நம்பர் 2 ஃபைன். ஓகே, நம்பர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்ப என்னென்னா 0 to 3 லட்ச ரூபா வரைக்குமே நமக்கு என்ன இருந்தது? கட்ட தேவையில்லை. அங்கே 3 கொண்டு வந்திருந்தாங்க. 3% இருந்து 6%, 6%லேருந்து 9%, 9%லேருந்து 12%, அப்படி 12லேருந்து 15%. ஸோ இப்படி அதை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ டேக்ஸை குறைச்சிருந்தாங்க அப்போது. ஆமாம். ஓகே. அப்போது 30% வரப்போ 15% நீங்கள் 15 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30% டேக்ஸ்க்கு போவீங்க. அப்படி இருந்தது. ஆனால் இப்போ என்ன தெரியுமா? 24% வந்தால் தான் நீங்கள் 30% டேக்ஸை கட்ட போகிறீங்க. நம்பர் 3 இப்போ கரண்ட் சினாரியோ. இந்த கரண்ட் சினாரியோவில் இப்போ போன சினாரியோவில் 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க ரீபேட். அதாவது நீங்கள் 7 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்க வேணாம், டேக்ஸ் கட்டிக்க வேணாம் அப்படின்றது. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 லட்சம் வரைக்குமே நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். ப்ளஸ் 25 லட்சம் 24 லட்சம்னு வச்சுக்கோங்க. 24 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன கட்ட போகிறீங்க? டேக்ஸ் கட்ட 30% டேக்ஸ் கட்ட போகிறீங்க. இதோடைய இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா அங்கே 2.5 5 10 20 இப்படி போச்சு. போன 2ஆம் நம்பரில் பார்த்தீங்க, 2வது ரெஜிமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா 3 பிரிஞ்சு 0 to 3 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸு, 3 to 6 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸு, 6 to 9 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸு, 9 to 12 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸு, 12 to 15 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸ், இப்படி பிரிஞ்சுது. இப்போ 4 நாளாக பிரிச்சுட்டாங்க. 0 to 4 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் டேக்ஸை கட்ட வேணாம். 4 to 8, 8 to 12, 12 to 16, 16 to 20, 20 to 24, 24 லட்ச ரூபா நீங்கள் எப்போ ஏர்ன் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் 30,000 பே பண்ணுறீங்க. 30%.
ஆமாம் 30%. இந்த 30%ன்றது நீங்கள் மொத்தமாக பே பண்ண மாட்டீங்க, அதுக்கு ஒரு கனெக்ஷன். இந்த டேக்ஸ் கால்குலேஷன் அப்போ எப்படி இருக்குது இப்போது? இப்போ டேக்ஸ் கால்குலேஷன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே அப்போ வந்து ஒரு 30 லட்ச ரூபா ஒருத்தவங்களோட இன்கமாக இருந்ததுன்னா அவங்க இந்த 30 லட்ச ரூபாய்க்கு 30%, அதாவது 9 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தோன்னா 0 to 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 to 4 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அப்புறம் 4 நாளாக பிரிச்சிருக்காங்க, 4 to 8, 8 to 12 அப்படின்னு சொல்லிட்டு 24 வரைக்கும் 4 நாளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 4 லட்சத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும், தனித்தனியாக கட்டணும். ஆமாம். முதல் 4 லட்சத்துக்கு 5%, ரெண்டாவது 4 லட்சத்துக்கு 10%, மூணாவது 4 லட்சத்துக்கு 15%, நாலாவது 4 லட்சத்துக்கு 20, அஞ்சாவது 4 லட்சத்துக்கு 25. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்துடும், 24 லட்ச ரூபாய் தொட்டிருப்பீங்க இங்கேயே. 24 லட்சத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சம்பாரிச்சாலும் அதுக்கு 30%. சரி, அப்போ இந்த கால்குலேஷன் வந்து 9 லட்சத்தோட அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா? எப்படிங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கம்மியாக தானே வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து சொன்னீங்கல்ல 20, 25 அப்படி சொன்னீங்களா, அதனால கேட்குறேன். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4,57,000 வரும். இது கூட நீங்கள் என்ன சேர்த்துக்கணும், செஸ் சேர்த்துக்கணும், ஒரு 4% இருக்குது. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4,75,000 வரும். ஓகே. அப்போ இந்த 30 லட்சத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸு இதான். ஆனால் ஓவரால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது 9 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்னது 4% செஸ் வேறு இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது, பாதியாக குறையுது. அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இல்லையா? ஏங்க கவர்மெண்ட் உங்களை செலவு பண்ண வைக்கணுன்றது தான் பிளானே. இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். என்னது, ஓகே இந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ஒதுக்கணுமா, எவ்வளோ எடுக்கணும், எதுக்கெலாம் நம்ம போட போகிறோம், ஹெச்ஆர் இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ ஒதுக்கணும், இந்த மாதிரி ஒரு கணக்கை போட்டு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு வந்து, இல்லை இந்த 2 லட்சத்தை நான் இதில் கழிச்சிட்டேன், மீதி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்தீங்க. இப்போ கவர்மெண்ட் அதெல்லாம் கேட்கல. நீங்கள் இதில் வேணா போடு, போடாமல் இரு, இன்சூரன்ஸில் போடு, போடாமல் இரு, இஎல்எஸ்எஸ் வை, பிஎஃப் போடு, எதுவுமே கேட்கல. உனக்கு வருமானம் வந்துச்சா, எனக்கு இவ்வளோ கட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே பேசல. ஸோ ரொம்ப சிம்பிள் பண்ணுறாங்க, மக்களுடைய வேலையை ரொம்ப சிம்பிள் பண்ணியிருக்காங்க. இதனால லாபம் இருக்குது. இப்போ சிம்பிளாக வச்சுக்கோங்க, 12 லட்ச ரூபா, இந்த 30 லட்ச ரூபா கேட்டகரிக்கு 12 லட்ச ரூபாய் கழிக்கிறோம், இந்த கணக்கெலாம் வரக்கூடாது. அடுத்த கேள்வி தான் வச்சுருந்தா சொல்லிட்டீங்க. ரைட்டு. என்ன கன்ஃபியூஷன், என்ன கேட்க வந்தீங்க? என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ முன்னாடி இருந்த இதில் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா ப்ளஸ் 50,000 ரூபா வந்து டிடெக்ட் பண்ணி கட்டிக்கலான்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதில் அப்படின்னு கேட்க வந்தேன். இதில் ஒரு 75,000 ரூபா டிடெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் இருந்தது மாதிரியே இதுலையும். ஆமாம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா சம்பாதிங்கன்னா 30 லட்ச ரூபாயில் ஒரு 75 லட்ச ரூபாய் நீங்கள் கழிச்சிட்டு அதுக்கு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் 29, 25க்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பெரிய மனசு. எங்கள் உண்மையாகவே பெரிய மனசு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், 12 லட்ச ரூபா ஒருத்தங்களுக்கு வருமானமாக இருந்ததுன்னா, அப்போது ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு, சிம்பிளாக திங்க் பண்ணிங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துருக்கும், 12 லட்ச ரூபா வந்துருக்கும். அதை நீங்கள் கட்ட வேணாம்ல, அதை யோசிக்கணும்ல. இதே போன வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா கட்டியிருக்கணும், கரெக்டாக. அதுக்கு முந்தின வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க கட்டியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போது இந்த ரீபேட்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது வந்து யாருக்கு எந்த வருமானம்லாம் இதில் சேராதுன்னு இருக்குது. அது வேறு தனியாக இருக்குது. ஆமாம், நிறைய வருமானம் வந்து இதில் சேராது. இந்த கிரிப்டோவில் வரக்கூடிய ப்ராஃபிட் சேராது, ஷேர் மார்க்கெட் மூலயமா வரக்கூடிய ப்ராஃபிட் சேராது, நமக்கு அதான மெயின். இதெல்லாம் சேராது. நம்ம தான் பாவப்பட்ட ஜென்மம்னு புரிய மாட்டேங்குது யாருக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கணக்கில், இந்த ரீபேட்டில் சேராது. கேபிட்டல் கெயின் வந்து சேராது, மற்ற இந்த இடத்த விற்று வந்த காசு சேராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரீபேட்குள்ளே வராது. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு டேக்ஸ் கட்டி தான். இப்போ 30 லட்ச ரூபாய் நான் ஒரு கணக்கு போட்டல, இது வந்து ஷேர் மார்க்கெட் மூலமா அந்த 30 லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா கட்டி தான் ஆகணும் மொத்தத்தையும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் மூலமாக வாங்கினாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மூலமாக வாங்கினாலும் சரி. அப்போது இதில் அந்த 4 லட்ச ரூபா வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ட்டு ஒரு பக்கம் இருந்ததில்ல, அது இதில் சேரும். அது இதில் சேரும், அதெல்லாம் இதில் சேரும். அது வந்து டேக்ஸ் ஸ்லாப், அது ஸ்லாப், அது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க. அது சேரும், டிடக்ஷன் சேரும், இதெல்லாம் சேரும். இந்த ரீபேட்ன்றது மட்டும் சேராது. ஓகே. இந்த ரீபேட், இந்த 12 லட்ச ரூபா சொன்னால அது சேராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 12,75,000 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க. அப்போ அந்த 75,000 ரூபாய் கணக்கு வருமானு கேட்டால் 75,000 ரூபா டிடக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மீதி 12 லட்ச ரூபா தான். இந்த 12 லட்ச ரூபாய்க்கு ரீபேட் வந்துடும், நீங்கள் கட்ட வேணாம். அதே நீங்கள் 13 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டிங்கன்னு வைங்க, பிரச்சனை.
ஏன்னா 75,000 டிடக்ஷன் போயிடும், 12 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் 25,000 எங்கே கணக்கு வந்துடும்? 12 லட்ச ரூபாய்க்கு மேலே கணக்கு போயிடும். இந்த கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் 13 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டிங்க பெர் ஆனம், அந்த கால்குலேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி என்ன கட்டுற மாதிரி இருக்கும்? 25,000 ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருச்சு. புரியுதா நான் சொல்கிறது? 25,000 ரூபாய்க்கு ஓவரால் கணக்கில் என்னவோ அந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25,000 12,25,000 எந்த ஸ்லாப்பில் வரும்? லைக் எத்தனை % ஸ்லாப்பில் வருது? முதல்ல வந்து 8 to 12 வருது. 4 to 8க்கு அது வந்துடும். 8 to 12க்கு ஒன்று, 8 to 12 16 வருது. 12 அந்த 25,000 மட்டும் அந்த 12 to 16 ஸ்லாப்ல ஒரு 10% 15% பே பண்ணுவாங்க. மீதி இருக்கிறதுக்கு 4/4 பிரித்து மீதி இருக்கு பே பண்ணணும். அதுக்காக இதில் இந்த 12 லட்ச ரூபா கழிப்பாங்கன்னு கிடையாது, மொத்தத்தையும் கட்டணும். ஓ, இப்போ நீங்கள் 12 லட்ச ரூபா இருந்தால் கழிச்சிருவாங்க. இங்கே அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் நீங்கள் கட்டணும். அப்போ இந்த 12 லட்சத்தை மட்டும் கழிச்சிட்டு மீதி 25,000 மட்டும் ஸ்லாப் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30 லட்ச ரூபாய்க்கு கணக்கு அதே மெயின்டைன் பண்ணுவோம். அந்த 30 லட்ச ரூபாய்க்கு சொன்னல, அந்த 12 லட்ச ரூபாய்க்கு கழிச்சிட்டு மீதிக்கெலாம் டேக்ஸ் அப்படி கிடையாது. அந்த 12 லட்சத்துக்கும் சேர்த்து தான் டேக்ஸ் கட்டணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. 12 லட்சம்க்குள்ள இல்லை 12 லட்சம் வரையும் தான் டேக்ஸ் ரிபேட் மூலமாக கழிச்சிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ரூபா போனாலும் அப்போ 13 லட்சம், 13 லட்சத்துக்கும் டேக்ஸ். ஆமாம், 13 லட்சத்துக்கு அந்த 25,000 அது அந்த ஸ்லாப்ல பிரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல், இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியலாக இருக்கணும். இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. வீடு வச்சுருக்கணும், சொந்த வீடு. ஏங்க அப்படி இல்லைங்க, நான் கேட்பேன். என்னென்னா இங்கே குடியுரிமை இருக்கணும், இங்கே நீங்கள் வேலை செய்யணும், அந்த மாதிரி ஆளுங்களா இருக்கணும். சிட்டிசன்ஷிப் வந்து இங்கேத்திய, அதாவது இந்தியன் சைட்லேருந்து பேமெண்ட் வாங்கணும். இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வாங்கணும். உங்களோட பேமெண்ட் யூஎஸ்ல வந்துச்சுன்னா இதில் கணக்கில் வராது. யூஎஸ் பேமெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட இன்கம் ஃபாரெக்ஸ் ட்ரேடுன்னு சொல்லுங்கள். ஃபாரெக்ஸ் ட்ரேடுனா நீங்கள் மொத்தமும் கணக்கு வந்துடுங்க. இதை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. சரி, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே. அப்போது லாஜிக்கலி பார்த்தோன்னா ஓவரால் கம்பேரிசனுக்கு விட இப்போ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஓல்டு ரெஜிமிக்கும் இதுக்கும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இதே 30 லட்ச ரூபா நீங்கள் ஓல்டு ரெஜிமில் சம்பாரிச்சிங்கன்னா அதோட கணக்கு நீங்கள் சும்மா சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள். ஓல்டு ரெஜிமிக்கு நீங்கள் வாங்க, ஓல்டு ரெஜிமில் நீங்கள் எவ்வளோ கழிச்சிக்கலாம்? ஒரு 2 லட்ச ரூபா கழிச்சிக்கலாம். 2 லட்ச ரூபாயும் கழிச்சிக்கிட்டீங்க, மீதி எவ்வளோ இருக்குது? 28 லட்ச ரூபா இருக்குது. இந்த 28 லட்சத்துக்கு நீங்கள் சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். 2.5 லட்சத்துக்கு நீங்கள் என்ன தேவையில்லை, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 2.5 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். மீதி இருக்கிறது எவ்வளோ? அப்போ 3 பிரியும், 2.5 பிரியும், அங்கே 2.5 பிரியும். நீங்கள் 10% ரீச் பண்ணிட்டாலே 30% டேக்ஸ் கட்டணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,75,000 கட்டியிருந்தீங்க. இங்கே நீங்கள் அதே கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,40,000 கட்டுவீங்க. டிஃப்ரென்ஷியேட் வருது பழைய இதுக்கு அந்த மாதிரி. ஏன் நான் 30 லட்ச ரூபாய் வச்சு கணக்கு பண்ணுறேன்னா, நமக்கு ஆவரேஜ் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, இப்போது 12 லட்ச ரூபாயில் வந்துடுறாங்க. இப்போ நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ன்றது ஒரு 1 லட்சம் சம்பளம்ன்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் கூட ஏன் வந்துன்னு சொன்னேன், 30 லட்ச ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, பட் முதைக்கு நிறைய பேருடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு, பட் தேவையான அளவுக்கு அதிகரிக்கலை. நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு நம்ம அதிகரிக்காமல் இருக்கும். ஏறக்குறைய பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு டேக்ஸ் ரெஜிமெலாம் நம்ம கொண்டு வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன 4.75 ஒரு 40, இங்கே வந்து 5.40, இதில் ஒரு 40, அதில் ஒரு 25 கணக்கு பண்ணால் ஒரு 65,000 ரூபா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சேஃப் இருக்குது. ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டேக்ஸ் ரெஜிமிக்குள்ளே இருக்குது, புது விஷயங்கள் இருக்குது. ஓகே, டேக்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வேல்முருகன் இருக்காரு, ஓகே, அவர் இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அந்த ப்ரொசீஜர் என்ன, யார் மூலயமா அப்ரோச் பண்ணணும்? இப்போ நம்மளே டேக்ஸ் கட்டிக்கலாமா? நீங்களே உங்களோட டேக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி கட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டாக ப்ரொசீஜர் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடிட்டர் அணுகணும்னு அவசியமே கிடையாது. வேல்முருகனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஆமாம், அவர் என்ன பண்ணணும்? அவர் வேறு வழி கிடையாது. ஒரு நல்ல ஒரு சிஏ பார்த்து, ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர் பார்த்து, இந்தாப்பா இதான் என்னுடைய வருமானம், இது வரைக்கும் இதான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் அவர் உங்கள் பில்லு எல்லாம் கேட்பார், நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு. கரெக்டான முறையில் உங்களுடைய டேக்ஸு கட்டுங்க. அது நம்மளுடைய எக்கனாமியை பெரிய அளவில் க்ரோத் பண்ணும். இந்த இதில் வந்து டிடெக்ஷன் இருக்கா? இப்போ அந்த பிஎஃப் இன்சூரன்ஸு கிடையாது. அதை நான் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஏடிசி உள்ளே அது எல்லாம் அடங்கிடும். ஹெச்ஆர்ஏ இருந்து, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருந்தது. இங்கே அதெல்லாம் கிடையாது.
இங்கே அதான் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். ஸ்ட்ரைட்டாக இன்கம் வந்ததா கட்டிடுங்க. இதில் நீங்கள் கழிக்கிறது சேர்க்கறதுன்னு எந்த வேலையும் கிடையாது. அது இது லாபமானு கேட்டால் இது பெரிய அளவு லாபமாக தெரியுது. பட் சிலவங்க ஓல்டு ரெஜிமில் இருப்பாங்க, அவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை ஓல்டு ரெஜிமில் சிலவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அங்கே ரீபேட் எவ்வளோ தான்? 5 லட்ச ரூபா தான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அங்கே ரீபேட் வந்து 5 லட்ச ரூபா தான் இருக்குது ஓல்டில். இங்கே வந்து ரீபேட் வந்து 12 லட்ச ரூபா இருக்குது. அந்த கால்குலேஷனையும் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்க கணக்கு படி பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 60,000 ரூபா நீங்கள் ரீபேட் பண்ணிக்கலாம். அதாவது ரீபேட்டுன்றது 60,000 ரூபா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. அந்த 60,000 ரூபாய் நீங்கள் மிச்சப்படுத்தியிருக்கலாம். அதாவது 12 லட்ச ரூபாய்க்கு தேவையான இன்கம் டேக்ஸ். ஓகே. அப்போ நம்ம 0 to 4ன்னு பார்த்தோம்ல, இந்த கணக்கு புரிஞ்சுக்கோங்க. 0 to 4ன்றப்போ நமக்கு 0 வந்தது. அப்புறம் 4 to 8க்கு 5%. எவ்வளோ பார்த்தீங்க? 5%. 4 to 8 லட்சத்துக்கு 20,000 ரூபா இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 8 to 12 அது ஒரு 20,000. இங்கே 8 to 12 எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? 40,000 பே பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இங்கே 10% டேக்ஸ், அதே 4 லட்சம் தான். அங்கே வந்து 5% டேக்ஸ், இங்கே இப்போ 10% டேக்ஸ். அங்கே ஒரு 20,000, இங்கே ஒரு 40,000. ரெண்டையும் கூட்டினா 60,000 ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ அந்த 60,000ன்றது 12 லட்சத்தில் அடங்கிருதா? அப்போ இந்த 60,000 உங்களுக்கு மிச்சம் தானே? இந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன். அதே நீங்கள் அங்கே போனீங்கன்னா 5 லட்ச ரூபா தான் ரீபேட்டுக்கு வச்சுருந்தாங்க. அந்த 5 லட்ச ரூபா கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2.5, அதுக்கு அடுத்தது 2.5 to 5. அப்போது 2.5 to 5க்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12,500 ரூபா வரும். 5%. ஓகே. அப்போது இது ரெண்டுத்தையுமே கணக்கு பண்ணி பாருங்களேன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அது அவங்க வந்து ஹெவி டிடக்ஷன் போடுறாங்க. அதாவது இந்த 2 லட்ச ரூபாயெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி போட முடியும், அதை நான் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும்னா ஓல்டு ரெஜிமிலே இருக்கட்டும். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் நியூ ரெஜிமிக்கே போகிறேன்னா நியூ ரெஜிமி பெட்டரானது ரெஜிமியாக தான் இருக்குது. சரி. இப்போ வந்து டேக்ஸ் கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுமா? ஆமாம், டேக்ஸ் கட்டினாலும் கட்டலனாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அதை சொல்லுங்கள் சார். அதுதானே முக்கியம். நீங்கள் கட்டினாலும் கட்டவே இல்லைன்னா நான் ஏன் சார் ஃபைல் பண்ணணும்? ஏங்க நீங்கள் அப்போது எவ்வளோ சம்பாதிக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து நெல்லில் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் பதிவிச்சுட்டே வரணும். ஆக மொத்தம் உங்களோட இன்கம் டேக்ஸை நீங்கள் கரெக்டாக காட்டிட்டு வர்றது குட். ஐடிஆர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டேக்ஸ் கட்டுறதுக்கு எப்போ சார் டெட்லைன்? இப்போ டேக்ஸ் கட்டுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்ச் 31 முடிச்சிருக்கணும். அதாவது ஃபினான்ஷியல் 2க்குள்ளேயே கட்டி முடிச்சிருக்கணும். பட் இப்போ 2026க்கு என்ன வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஜூலை 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே கட்டிங்கன்னா நீங்கள் ஃபைன்லாம் கட்டிக்க வேணாம். பட் அதை தாண்டிங்க அப்படின்னா டிசம்பர் தான் டெட்லைனு, அதுதான் லாஸ்ட்டு. நீங்கள் ஃபைனோட சேர்த்து கட்டணும். சரி சார், இப்போ நான் டேக்ஸ் கட்டல, இப்போ 10 லட்ச ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் டேக்ஸ் கட்டல, நான் இப்போ என்ன ஃபைன்? கட்டலைன்னா என்ன 1% ஃபைனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆனால் கட்டுறீங்க, லேட்டாக கட்டுறீங்க. இப்போ ஜூலை கட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் டிசம்பரில் கட்டுறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா ஃபைனு. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 5000 ரூபா ஃபைனு. இதான் கணக்கு. ஆனால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வைங்க, 1% ஃபைனு, மாதம் 1%. அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டவே இல்லை அப்படின்னா 1%க்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? சிம்பிளாக நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. 12 மாதத்துக்கு 12%, ஒரு 3 வருஷம் கழினா என்னாச்சு? 2 வருஷம் தான் 24, 3 36%. 36% டேக்ஸு, ஃபைனு, பெனால்ட்டி, 50% பெனால்ட்டி போடுவாங்க, 200% பெனால்ட்டி போடுவாங்க. புரியுதா? இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. டேக்ஸ் கட்டாது நார்மலாக நினச்சிட்டு இருக்கோம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு. பட் அது வந்து நாளடைவில் உங்களுக்கு இது எஸ்எம்எஸ் மூலமாக, இப்போ இமெயில் மூலமாலாம் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. பட் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதில் தாண்டி லீகல் ட்ரபிள்ஸ்லாம் வரும். அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ கட்டி விட்டுருங்க. பட் கம்பல்சரி கட்டணுமா அப்படின்னா கம்பல்சரின்னு ஒன்று கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வருமானமாக இருந்ததுன்னா, இப்போ வந்து ரீபேட் கூட வருது அப்படின்னா அப்போ நம்ம கட்ட தேவையில்லையே, அதுக்காக நம்ம விட்டுடலாமான்னா விடாததுக்கு பதில் நில் இன்கம் அப்படின்னு நீங்கள் காட்டிடலாம். இன்கம் நில் அப்படின்னு காட்டுறது உங்களுடைய ஐடிஆரை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக காட்டும். நீங்கள் ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப லோன் எடுக்கிறதுக்கு, மற்ற ஆக்டிவிட்டீஸ், கிரெடிட் கார்டு எடுக்க, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் அது ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு லைக் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடிஆர்லாம் காட்டுங்க, ஐடிஆர் சப்மிட் பண்ணுங்கலாம் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். அதை ஒரு கடமையாக வச்சுக்கோங்க. ஒரு இயர்லி இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. அது சும்மா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், நீங்களே பண்ணிக்கலாம் அதை. சூப்பர் சார், ரொம்ப அழகாக இன்கம் டேக்ஸை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி சார். நன்றி. இன்கம் டேக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஓல்டு என்ன நியூ என்னன்றதை பற்றிலாம் பார்த்தோம். டேக்ஸ் கட்டாதவங்க சீக்கிரமே டேக்ஸ் கட்டிடுங்க. ஜூலை 31க்குள்ளே. ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.